1000 வழிகள் இருந்தாலும் விட்ட படிப்பை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அரசு பொதுத் தேர்வுக்கு குறி வச்சு இரவும் பகல்னு பார்க்காம படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பொருளாதாரத்தை சரிகட்ட முந்திரி உடைக்கிற தொழிலில் கற்றுக்கிட்டேன். அதுலேயும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அரசு உயர் அதிகாரியாக வந்தால் 100 பேரை படிக்க வைப்பேன். அந்த 100 பேர் ஆளுக்கு 10 பேரை படிக்க வைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கை நிலைமையும் மாறும். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இடர்கள் வரும். எங்கள் பக்கத்தில் உட்கார்றது கூட சிலர் அச்சப்படுவாங்க. பேசுவது கூட சில பேர் அசிங்கப்படுவாங்க. ஒரு சில இடத்தை தவிர நிறைய இடங்கள் எங்களுக்கு பாத்ரூம் வசதி கூட கிடையாது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நாட்களை விரல் விட்டே எண்ணிடலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனித்துவம் இருக்கும், அடையாளம் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பட்டப்பேர் இருக்கும். அந்த பட்டப்பேரை சொன்னால் அந்த ஊருக்கே தெரியும். அதான் அவங்க தனித்துவம், அதுதான் அவங்க அடையாளம். தனி மனிதனுக்கு கூட அடையாளம் உண்டு. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லாமல், அட்ரஸும் இல்லாமல் தெரு ஓரமாக புறம்போக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஆம்பளை வரிசையிலையும் சேர்க்க மாட்டாங்க, பொம்பளை வரிசையிலையும் சேர்க்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் யாருன்னு, எங்கள் அடையாளம் என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியலை. ஒரு சில வருஷமாக இந்த கேள்வியை எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா காசு பணம் தேவையில்லை, ஆனால் சுயமரியாதை மிகவும் அவசியம்னு